சிம்பிளா அதே சமயம் டேஸ்டா இருக்கிற மஷ்ரூம் சூப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் இந்த முதல்ல கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இதுல இருக்கிற ஸ்டெம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. நான் 250 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா பொடுசு பொடுசா கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இஞ்சி வந்து அரைஞ்சி அதை தோலெல்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா இந்த மாதிரி திருவி எடுத்துக்கிறேன். பூண்டு ஒன்று அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டேன். தோலை நீக்கிட்டு பச்சை மிளகா ஒன்று போதும். இதுக்கு காரம் கம்மியா இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகும் சேர்க்கறதுனால இதுல வந்து கொஞ்சம் ரொம்ப காரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெங்காயம் ஒன்று, அதை இந்த மாதிரி பொடிசு பொடிசா அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் சேர்க்கும் போது செம சூப்பரா நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கு தான். இப்போ கடாய் காஞ்சோன்னா நான் 2 ஸ்பூன் பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் வெங்காயத்தை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ மஷ்ரூமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டரில் அதை வதங்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஈஸியாக செஞ்சலாம். அது சமயம் சூப்பராக டேஸ்டாக இருக்கும். இதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். தண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நல்லா இது வந்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் இதை கலந்து விட்டுட்டு ஒரு கிளாஸ் மூடி போட்டு அதில் வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம வந்து 1/4 லிட்டர் பாலில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் கலந்துருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டு இருந்தால் போதும். அது இப்போ நல்லா கொதி வந்தோடனே கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. மிளகுத்தூள் நான் அதில் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு நம்ம அதுக்கப்புறம் சூப்பு குடிக்கும் போது அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு உரப்புக்கு தண்ணி நிறையா தேவைப்படும், சில பேருக்கு கம்மியாக தேவைப்படும். அதனால மிளகு அதில் சேர்க்காம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதோட தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு செம்ம சூப்பரான டேஸ்டான மஷ்ரூம் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.